கிருபை உள்ள வசனம். அந்த வசனத்தால் நிரப்பப்படணும். இப்போ எனக்கு ஒரு பஞ்சம் வந்ததுன்னா எனக்கு தெரியும், ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசம், பஞ்ச தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் அளிச்சாராம். ஏங்க வயலே வறட்சியாக இருந்திருக்குங்க, வறட்சியாகி வெடிப்பு கிடக்குங்க. அப்போ ஒருத்தன் செழிக்கிறாங்க. பைபிளில் இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய மொத்த பஞ்சத்தையும் தீர்த்தானான். கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்கு. 7 வருட பஞ்சத்தில் அவன் இருந்தனாலும் செழிப்பானுச்சு, அவன் கொடுத்த ஞானத்தினாலும் செழிப்பாக இருந்துச்சு. ஏன்? பஞ்சத்தை பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பழைய ஏற்பாட்டு இயேசுவை அறிந்தவர்கள்லாம், கர்த்தரை அறிந்தவர்கள்லாம். அப்போ இந்த மாதிரி வசனம்லாம் எனக்குள்ளே தோணுது. ஆபிரகாமின் பஞ்ச நாளத்தில் உண்டான பஞ்சம் அல்லாமல் இன்னொரு பஞ்சம் உண்டானுச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ ஆபிரகாம் காலத்திலே பஞ்சம் இருந்திருக்கு. ஆனால் அங்கேயே ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தபடினால பூமி தாங்க கொள்ளாதபடி, இப்போ போதும்ப்பா எவ்வளோப்பா அந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அளவுக்கு, பூமியே தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேர் தான் எங்கள் அப்பா ஆபிரகாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய வம்சாவளியில் வந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ செழிப்பிற்கான திறவுகள் என்னங்க? பஞ்சோன்னு ஒன்று தெரிஞ்சா அந்த பஞ்சத்தில் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறபடினால அந்த பஞ்சத்தில் தான் என்னை தெரிய வைப்பார். இதான் செழிப்பிற்கான திறவுகோள். இது என்ன காரணம்? இப்படிப்பட்ட வசனங்களால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டானா, இதுதான் அறிவில்லாமையால். இப்போ எனக்கு இந்த நாலேஜ் இல்லை, பைபிளிக்கல் நாலேஜ் இல்லை. இப்போ ஒரு பஞ்சம் வந்தால் என்ன ஆகிடும்? சங்காரம் ஆகிடணும். சங்கர் என்னை சங்காரம் பண்ணிடுவான். சங்கர் அவனே அவன் சங்காரம் பண்ணிப்பான்.